சண்டேனாலே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணின்னு செய்கிறவங்க டிஃப்ரெண்ட்டாக இந்த சிக்கன் யக்னி புலாவ் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அதை ஒரு குண்டால வந்து ராவாக கட் பண்ண ஆனியன், இஞ்சி, பூண்டு, அப்புறம் இந்த மசாலாவோட டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துருக்கேன். இது எல்லாமே அதில் போட்டு மெஷர்மெண்ட்லாம் இல்லை, சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா ஒரு 20 மினிட்ஸ்க்கு கொதிக்க வச்சுருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. எப்படி இருந்தாலும் லாஸ்ட்டாக டேஸ்ட்டுக்கு நம்ம உப்பு பார்க்கணும். அது கொதித்த பிறகு அந்த மசாலாலாம் இறங்கணுன்னா அந்த சூப்பை வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் தான் நம்ம அரிசி போட்டே சமைக்க போகிறோம். அதனால் அந்த சூப்பை வந்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பிரியாணி டெக்ஸா இல்லை குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் அது சூடானதுக்கப்புறம் ஆயில், கீ ரெண்டுமே சேர்த்து ஒரு 150 ml எடுத்துக்கோங்க. அது சூடானதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணது அதில் போட்டு நல்லா வெங்காயம் வந்து ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இந்த பேஸ்ட் ஒன்றும் இல்லை, இது வந்து கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய் வச்சு அரைச்சி அந்த க்ரீன் கலர் பேஸ்ட் ஊற்றிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு அந்த ரைஸுக்கு வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா இது மட்டும் போட்டுட்டு அந்த வேக வச்ச சிக்கனை அதில் போட்டுருங்க. நான் வந்து 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சொல்லி அளந்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை அதில் ஊற்றிட்டு ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை புதினா போட்டு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு எவ்வளோ வேணும், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சால்ட் டேஸ்ட்டு பார்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருந்த அரிசி அதில் போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணி விட்டுறாதீங்க, அரிசி உடஞ்சிடும். லைட்டாக கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி ஒரு 10 மினிட்ஸுக்கு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும், ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயும் குக் பண்ணுங்கள். தம் போட்டு சூப்பராக இருக்கும். இது கூட நல்லா ஸ்பைசியாக சிக்கன், பன்னீர் இல்லை மட்டன் கிரேவியோட நல்லாயிருக்கும். சிக்கனும் சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.